Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை குறித்து நீதி கேட்டு முழக்கங்களை எழுப்பிய அதிமுக எம்எல்ஏக்கள் அவையில் இருந்து வெளியேற்றி ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே திமுக அரசு தங்கள் அராஜகத்தை அரங்கேற்றி ஜனநாயகத்தை படுகொலை செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டத்தில் பங்கேற்க எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து அவைக்கு வருகை தந்தனர். இந்த விவகாரத்தில் தங்கள் பிரமுகர் ஞானசேகரன் சிக்கியுள்ளதால் அதிமுக உறுப்பினர்களின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் திணறி விடுவோமோ என்ற அச்சத்தில் மாணவிக்கு நீதி கேட்டு முழக்கங்களை எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்களை திராவிட மாடல் வெளியேற்றியது. அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியும் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். எங்கும் சரளமாக புழங்கும் கஞ்சா போதை, கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை என குற்றவாளிகளின் புகலிடமாக தமிழகத்தை மாற்றி வரும் விடியா திமுக அரசு அதனை எதிர்க்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்களின் குரல்களை ஒடுக்கும் விதமாக சட்டமன்ற கூட்டத்தின் முதல் நாளிலேயே அராஜகத்தை அரங்கேற்றியது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் அரசு எதிர்க்கட்சித் தலைவரை எதிர்கொள்ள முடியாமல் துணிச்சல் இல்லாமல் இப்படி அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.